வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் எஃப்எம். நாங்க சூரியகுமார். இப்பதான் முதல் முறையா நம்ம சேனலை பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போறோம்னா, ஆஹ், தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நகர்ப்புறங்களில் வந்து வீட்டு வாடகையை பற்றி ஒரு செய்தி பார்த்தேன், நியூஸில் பார்த்தேன். நகர்ப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்ட் ரெண்ட் வந்து அதிகரிச்சிருக்கு. 2 பிஹெச்கே ஹவுஸு வாடகைக்கு எடுத்து இருக்கிறாங்களே ரெண்ட்ல, அவங்களுக்கான ஹவுசிங் ரெண்ட் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவுசிங் ரெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் வந்து நகர்ப்புறங்களில் சிட்டியில் வந்து சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தில் வந்து 4,00,000 வந்து கட்டின வீடுகளே கொடுக்குறது, அந்த திட்டம் வந்து தமிழக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 மாவட்டத்துக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் வரவே இல்லை. அந்த திட்டத்தை வந்து தமிழக அரசு கொண்டு வந்தால் நகர்ப்புறங்களில் ஹவுசிங் ரெண்ட் பிரச்சனைக்கு கொஞ்சம் சால்வ் பண்ணுறது சுலபமாக இருக்கும். ஏன்னா வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஹவுசிங் ரெண்ட்னால. அதனால வந்து தமிழக அரசு தமிழகம் முழுவதும் வந்து ஆஹ், அந்த கட்டண வீடுகளே கொடுக்குற 4,00,000 திட்டத்தை வந்து கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். தமிழகம் முழுதும் அது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம கோரிக்கை வைக்கிறோம் தமிழக அரசுக்கு. இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன். தேங்க்யூ.